like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel புதுசாக மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் அது மேக்ஸிமம் பைக் அப்புறம் ட்ராவல் ரிட்டர்ன் வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லடாக் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா போபால் தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ போபால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. சரிங்களா, நம்ம வந்து இங்கே வந்து மத்திய பிரதேஷ்க்கு என்ட்ரி ஆச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. சரிங்களா, நம்ம வந்து எங்கேருந்து வந்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நம்ம வந்துகிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கோம் நம்ம. சரிங்களா, அது வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஸோ புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காண்டி தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம வீடியோ எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இது வரையுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. ஸோ போபால் போயிட்டு அப்படியே வந்து ஜான்சி, அங்கேருந்து குவாலியர் அப்படியே வந்து மேலே வந்து ஆக்ரா. இதாங்க நம்ம பிளான். இன்னும் வந்து ஒரு 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லடாக் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுத்தா தான் இந்த வீடியோ வந்து ரீச்சே ஆகும். இல்லை டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10:41 ஆச்சுங்க. ஸோ 10:41 போபால்னு 188 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஹிந்தி இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தமிழ்னா என்னன்னே தெரிலங்க. இதெல்லாம் வந்து முழுக்க ஹிந்தி, மராத்தி, இது 2 தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து மத்திய பிரதேசில், மகாராஷ்டிரா ப்ளஸ் மத்திய பிரதேஷ் 2ம் வந்து ஹிந்தி. நம்மளை ஃபுல்லாமே இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பசங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலங்க நம்ம ஊரில் தாங்க இங்கிட்டிருந்து வர்றவங்கள ஃபுல்லாமே நார்த் இந்தியன்ஸ்லாம் வடக்கையும் கெட்டவன் சரியில்லை தாண்டான்னு. ஆனால் அதை நம்ம சுத்தமும் சொல்ல முடியாது, அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். சரிங்களா, இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாமே நம்மளை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குறாங்க. நாங்கள் வர வழியில் ஃபுல்லாமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. நீங்கள் போன வீடியோவோட பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கோம். இந்த பேக்கெல்லாம் வந்து ஒரு பேக்லேருந்து ஒரு கீழே விழுந்து போச்சுங்க. அவங்களே நமக்காக வெயிட்லாம் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க. உண்மையிலே வந்து நம்ம தாங்க வடக்கனை பூராமே அடித்து பற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற பசங்களாம் ரொம்ப தங்கமான பசங்களாக இருக்காங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து அநேகமாக வந்து போபால் வந்து போயிடுவாங்க. நேற்று வந்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஒன்றுமே இல்லை. சரிங்களா, ஓகே. இப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து மேக்ஸிமம் நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்கேன் நம்புகிறேன். எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரக் லேபாய், இங்கே நிறைய ட்ரக் லேபாய் இருக்குது. கரெக்டு தான், லாரி தான். ஊருக்கு லாரி இருக்கே, வீடுக்கு லாரி இருக்கும் போலங்க. அதுக்காண்டியே ட்ரக் லேபாய் வைக்கலாம். நான் பார்த்தவரை இங்கே நிறைய ட்ரக் லேபாய் பார்த்தேன். நம்ம ஊரில் வீட்டுக்கு பைக் வச்சுக்கிற மாதிரி இங்கே வீட்டுக்கு லாரி வச்சுருப்பாங்க போல. எல்லாம் அந்த தீரன் பட லாரி மாதிரி தான், கடத்தல் லாரி மாதிரி தான் இருக்குது எல்லாம், எந்த லாரியை பார்த்தாலும். போபால் 174 கிலோமீட்டர்ஸ், ஜெய்ப்பூர் 739, டெல்லி 926 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வர வழியை சட்டுன்னு ஒரு அடி அடிச்சிச்சுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்பர் பிளேட் உடஞ்சிருக்கு. ரைட்டு, அதுதான் சட்டுனுச்சு ஒரு. அது நம்ம செம்ம ஸ்பீடு வேறு. உடனே ஏதாச்சும் ஒரு கடையில் இந்த கடையில் போய் ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டி விட்ருவோம். இருக்கிற லோடுக்கு ஏற்றி இறங்குறப்ப உடஞ்சிரும். ஆமாம், இப்படி வச்சுட்டு இது பண்ணிடுங்க. அங்கே வச்சு இல்லை உள்ளே ஃபுல்லாக மடக்கி வச்சு டைட் வச்சுருக்கோம். அப்படி வச்சு டைட் வச்சு விட்ருவோம். இந்த இடம் இதில் அடிக்க. ஆமாடா, இந்த அடிச்சிருக்கு பாரு, இந்த அடிச்சிருக்கு பாரு, இந்த அடிச்சிருக்கு. கழட்டிடுவோமா பேசாமா? இதை மட்டும் கழட்டிடுவோம். எதை மட்டும்? அதை மட்டும் கழட்ட, இதையே சேர்த்து கழட்டிடுவோம்டா. அது தட்டா, அது சேர்த்து எப்படி கழட்டிடுவோம்? மொத்தமாக டைல் டைட்டோட தானே இதை பூராமா? மொத்தமாக தான் கழட்ட முடியும். ஏழை இந்த இதை தனியாக கழட்டலாம்டா. இந்த இடத்துல வர்றா தனியாக வந்துடுமா? இந்த நட்டு தானே. இது அவுடா டைட்டாக இருக்கா, மேலே வச்சுட்டு அவுடா. போல்ட்டெல்லாம் அவுத்துட்டியா?
கலெக்ஷன் போல்ட்டு இந்த இருக்குது, நீங்கள் கலெக்ஷன் ரிவர்ஸ். எல்லாமே ஓகே தானே? இது இப்படி வை. ஓகே, எல்லாமே இருக்குல்ல. இது இருக்க போய் இதை சமாளிக்கிறோம், இல்லாட்டி அவ்வளோதான். இல்லாட்டி அவன் கடையிலேயாவது போய் ஒரு மணி நேரம் உட்காரணும் இதுக்காண்டியேவும். நல்ல டூல்ஸ் எடுத்து வச்சேன், இல்லாட்டி நம்மளுக்கு சம்பவம் தான். அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுப்போம், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே காலியாகிடும். இவனே கொஞ்சம் தூக்கி உள்ளே வச்சுருவோமா? ஸோ போபால் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 112 கிலோமீட்டர்ஸ்ங்க நெருங்கி வந்தாச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஒரு பிடி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, சல்லுன்னு போயிடலாம். இடையில ஒரு இடத்துல ரெஸ்ட்டை போட்டோம். வெயிலே ஓட்டவும் முடியாதுல்ல, அதுக்காண்டி. இங்கிட்டலாம் என்ன பெட்ரோல் பங்கில் தண்ணி தாங்க கொஞ்சம் சரியில்லை. அதாங்க இங்கே ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. இங்கே நாக்பூர்லேருந்து இங்கிட்டு வரையும் வந்தேன்ல, ஒரு பெட்ரோல் பங்கில் கூட தண்ணி வந்து உருப்படியான தண்ணி கிடையாது. எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, அதனாலே மினரல் வாட்டர் நிறையா வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஜூஸை தனியாக வாங்கிடுறோம். டீஹைட்ரேட் ஆக விடாமல் பாடியை கொண்டு போய்கிட்டே இருக்கோம். தண்ணி தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு இந்த வெயிலில். தண்ணி குடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. கிளைமேட் ஒரு மாதிரி அப்படியே ரொம்பவும் வெயில் இல்லாமல் ரொம்பவும் கூல் இல்லாமல் அப்படியே இதாக இருக்குது. அப்படியே இவருங்க தண்ணியெல்லாம் இருக்குது. அவன் வண்டி அநேகமாக கொஞ்சம் தூரத்தில் போய் லைட்டாக தண்ணி இன்னிய மேலே அடிச்சுட்டு போகணும். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது வண்டி. வரும்போது வாட்டர் சர்வீஸ் விட்டு தான் கொண்டு வந்தேன். போகும்போது அநேகமாக லடாக்கு மேலே போகும்போது நல்லா அழுக்காகுங்க நம்ம வண்டி. அழுக்காக போகும்போது அங்கே மேலே டாப்பில் போகும்போது அப்படியே வந்து மேலே ஏதாச்சும் வாட்டர் இருந்துச்சுன்னா வந்து அடிச்சுட்டு போக வேண்டியது தான். என்னது ஒரு சூறாவளி அந்த இடத்துல எப்படி சுற்றுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல சூப்பராக சுற்றுச்சு. போயிடுச்சு, சூறாவளி போயிடுச்சு. ஏன்னா எல்லா இடமுமே இப்படி தாங்க இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அங்கிட்ட எல்லாமே தேக்கு மரம் இந்த மாதிரி மரமாக இருக்குது. இந்த மரம் என்ன மரம்னு தெரியல, செம்மரம் மாதிரி இருக்குது. பட் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. காடு ஹைவேக்குள்ளே வந்து காடுக்குள்ளே வந்து அப்படியே போபால் போகுது. நாங்கள் வரும்போதும் பார்த்துருப்பீங்க, வரும்போது போன எபிசோடு பார்த்தீங்களான்னு தெரில, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளெல்லாம் ஏறி தான் வந்துச்சு. இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளெலாம் ஏறி தான் போகுது. மேலே ட்ரெயின் போகுது பாடுறா, இதான் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ட்ரெயின் போகுதுங்க மேலே, தெரியுதா? ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின். இவ்வளோ தூரம் வருது. ஃபுல்லாக ஹிந்தி தான் போடுறான். அந்த ஒரு போர்டு போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு தெரியல. Varanasi 7 kilometers, Bhopal 97 kilometers, Gwalior 536. இந்தியாவில் போபால் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், சிமெண்டால் தாரே அப்படி தானே வெள்ளை கலரில் இருக்குது. சிமெண்ட்டு தான் அப்படி இருக்கும். சிமெண்ட் ரோடுங்க, இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. பூராவே இது சிமெண்ட் ரோடு தானா? இது என்ன ரோடுடா? இருங்க நல்லாவே பார்ப்போம், பொறுமையாகவே போய் பார்ப்போம். சிமெண்ட் ரோடா தான் இது? சிமெண்ட் ரோடா தார் ரோடாடா? சிமெண்ட் ரோடு. சிமெண்ட் ரோடுங்க இது. இந்த தார் ரோடுனா அப்படி கருப்பாக இருக்கும். ஹைவேக்கே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ வசதியான ஆளாக இருக்குவாங்கன்னு. தண்ணி பாரு எவ்வளோ தண்ணின்னு. போயிட்டு போவோம். போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஆமாம். அது எப்படி போகிறது?
லெஃப்ட் பீச்சில் இறங்குற மாதிரி இருக்கும். எப்படி போய் அங்கிட்டு போய் வர்றோம், அங்கிட்டு இருந்து இறங்குற மாதிரி இருக்கான்னு பாடுறோம். இந்த அந்த சப்டிவைட் ஆகி எங்கெல்லாம் போகுது பாருங்களேன், சூப்பராக நல்லா இருக்குல்ல. இப்படி போய் இப்படி போகலாமோ? அதான் அங்கிட்டு போனாலும் அது கீழே உள்ளே இறங்க முடியாதேடா, விடு போவா. சரிங்க, போயிட்டே போவோங்க. சும்மா மூஞ்சி கை காலை கழுவிட்டாவது வாய்ப்பு கிடைச்சா. மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு அப்படியே ஓட போவோங்க. வறட்சியான காலத்தில் இவ்வளோ வெயில் அடிக்கிற டயத்தில் வந்து இந்த மாதிரி பெய்யுதுன்னா வந்து வேறு லெவல் தான். இங்கே இருக்கு ஆற்று எவ்வளோ அழகாக போகுது. ஆனால் இறங்குற மாதிரி ஒரு இடமும் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கிட்ட இருக்கிறதுல ஃபுல்லாமே பம்பு எடுத்து போட்டு அப்படியே வந்து தண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இந்த நிறையா பம்பு மாட்டிருக்காங்க அங்கே இந்த அங்கே. கோயிங் டு லடாக். இப்போ குளிச்சுட்டே போயிரும்டா இப்படி தூரம் வந்து. அதான் நம்ம வரும்போது சொன்னோம்ல ஏதாச்சும் ஒரு இதில் குளிச்சுட்டு போகமுடான்னு. யாரு அப்போ நீங்கள் நைட்டு போபால் ஸ்டே தான். அதான் அதான் ஏங்க நம்ம அடுத்த வடக்கு நண்பர்கள் வந்து நம்மளுக்கு போகிற வழியில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வீடியோவிலையும் நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் வடக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ் வடக்கு நண்பர்கள். இரு அங்கே போயும் பார்ப்போம் நினச்சேன்டா. தெரிச்சிருச்சா எல்லாமே குட்டிருச்சா? எடு எடு எடு. நத்திங் நினச்சேன் இது கொட்டும்னு. செதறி போச்சுடா எல்லாமே. தெரிச்சிருச்சுடா. சூப்பர் ப்ரோ. எல்லாமே கிடைச்சிருச்சுங்க. அடிச்சு தெரிச்சிருச்சு. ஓகேங்க, இவங்க தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து குளிக்க போகலான்னு போகும்போது தான் அந்த இது நம்மளோட இது விழுந்துருச்சு. இன்னும் 3 எல்லாமே செதறி கிடந்துச்சா பார்த்தோம். கடைசியில் எல்லாமே கிடச்சிருச்சு. வீடியோலாம் எடுக்கிறாங்க சூப்பராக. ஆய் ஓ ஹாரிஸ் வா இங்கேடா குளிக்கிறாங்க. அங்கே குளிக்கிறாங்கடா. எங்கே போயிருக்கியா? அணைப்பட்டி போயிருக்கியா? போனது இல்லையா? அணைப்பட்டின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும் அங்கே, எங்கள் ஊர் ஏரியா. அங்கேயும் நல்லா இருக்குது. இதே மாதிரி சோளம் தானே தாண்டி உள்ளே போகணும். குருவித்துறை தான் அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அணைப்பட்டின்னு சொல்லி அங்கிட்ட ஒரு ஏரியா இருக்குது. எல்லாருமே இங்கே தாண்டா இருக்காங்க. ஒரு ஊரே இருக்காங்கடா. குளிக்கலாம் போலப்பா. ரைட்டு, ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ். Also have channel in YouTube. சூப்பர் ப்ரோ.
What is your channel? Siddhant Raj. What you will put? Sorry? Funny vlogs. In this your locality. Yes. Bro, Please, आपका जो चैनल है YouTube का उसको बोलिए आपका सब्सक्राइब करना. bro, I know one Hindi channel. What ma? 5 of them will be. They will break any car and bikes and they will put vlog in comedy version. Have you know that channel? Yes. That channel will nice. I have seen that. Hey, nikku nirthumlada. Bro, just we can't move. Stand podamlada. ये है इनके YouTube चैनल का नाम जो उनके हस्बैंड हाँ मेक डाइनेस. எங்க பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர். சாஞ்சிராதுல அமுக்குற மாதிரி இருக்குடா. everyone say hi. Bro, it will come in the video. Okay? Then no problem for me. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு குளிச்சுட்டு போபாலேருந்து கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தானே. அதனால் இடையில பார்த்தோம் தண்ணியை. சரி ஓகே அப்படியே பார்த்துட்டோம். இனி அப்படியே குளிச்சுட்டே போயிடுவோன்றதுக்காக வந்தாச்சு. இழுக்குது ப்ரோ அப்படியே தண்ணியிலே லடாக் போயிட்டு வந்துருங்க. பாய். லடாக் கிளம்பிடுவோம். Come on. லடாக் ரோடு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. என்ன பண்ணாங்க வாட்டர் வேஸ்ட் போயிட்டு ப்ரோ வந்துட்டு பெட்ரோலை மிச்சம் பண்ணலான்ட்டு தண்ணியிலே போகலான்னு முடிவு பண்ணிட்டாப்ல. தண்ணியோட தண்ணியாக லடாக் போகலான்னு இருக்காப்ல. ப்ரோ பாய். நேரா வச்சு எனக்கு இப்படி போட முடியாதுல்ல. ஒன்று மட்டும் இங்கே இப்படி லைட்டாக வந்து குளிச்சோம். குளிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ஏன்னா வந்து கோப்ரோ வச்சு எடுத்துக்கிட்டே தான் என்ஜாய் பண்ண முடியாது. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? நம்ம நினச்சது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ ஏதாச்சும் ஒரு இதில் வந்து ஆத்திருந்தா குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு. அதே மாதிரி வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அழகாக குளிச்சுட்டு அப்படின்னு. சரி ஓகே. சரி ஓகேங்க. ஸோ இந்த vlog வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் போயிடுச்சு. ஏன்னா வந்து இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போகும் அந்த வீடியோ. சரிங்களா? அதனால் வந்து 20 நிமிஷன்றப்போ அதுவுமே வந்து தனியாக ஒரு எபிசோடாகவே போடலான்றதுக்காக தான் வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து இன்னும் நல்லா ஃபன்னாக போகுன்றனால அதை வந்து தனியாக போட்டாச்சு. சரிங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உண்மையில் இன்னும் நிறைய இன்னும் எப்படி ஒரு 20 எபிசோடு வருங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வரிசையாக வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்று நான் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? Stay tuned.